இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். யோவான் 4:48. இயேசு செய்த அற்புதங்களைக் கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் இயேசுவே ஆச்சரியப்பட்ட ஒரு நபரை நாம் அறிவோமா? அவர்தான் 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதி ஒரு புறஜாதியான், விக்கிரகங்களை வணங்கும் குலத்தில் பிறந்தவர். ரோம பேராட்சியில் ஒரு கைதேர்ந்த சேவகனாக இருந்து மிக பெரிய பதவி வகித்தவர். இவரை குறித்து யூத மூப்பர்கள் வேதத்தில் சொல்லியிருப்பதை நாம் வாசிப்போம். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். லூக்கா 7:5. ஒரு நாள் 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் திமிர் வாதத்தினால் கொடிய வேதனைப்படுவதாகவும் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருக்கிறான் என்றும் அவன் இயேசுவிடம் வந்து அவனுக்காக வேண்டிக் கொண்டான். ஒரு வேலைக்காரனையோ அல்லது அடிமையோ சந்தைகளில் வாங்கி வருவார்கள். இந்த 100க்கு அதிபதியோ இந்த வேலைக்காரனை தன் சொந்த சகோதரனைப் போல பாவித்தான். இவனுடைய சுகத்தை அதிகமாய் விரும்பினான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். ஒரு வேலைக்காரனையோ அடிமையோ அவ்வாறு நடத்துவது அக்காலத்தில் இயலாத காரியம். அவன் இயேசுவினிடத்தில் எதிர்பார்த்தது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 100க்கு அதிபதியோ தன்னை பாத்திரனாக எண்ணவில்லை. 100க்கு அதிபதி ஆண்டவரின் வார்த்தையை மாத்திரம் நம்பினான். இன்று நாம் அவனைப் போல அவரின் வார்த்தையை நம்புகிறோமா? அவ்வாறு செய்ய தேவனை உதவி செய்வாராக.